இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா நம்பர் டிராயிங். எஸ், we are going to see நம்பர் டிராயிங். நம்ம எல்லாருக்குமே நம்பர்ஸ் நல்லா தெரியும் இல்லையா? எஸ், அந்த நம்பர் வச்சு சிம்பிள் டிராயிங்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? போலாமா கிளாஸ்க்கு? எஸ், நம்ம சூப்பரா டிராயிங் வரைய போறோம் இல்லையா? அதுக்கு முன்னாடியே நம்ம கிளாப் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸ்டார்ட் கிளாப்பிங். 1 2 1 2 3. எஸ், 1 2 1 2 3. Yes, super. 1 2 1 2 3. Yes, shall we start? Yes. இப்போ நம்ம drawings பண்ணலாமா? Numbers வச்சு drawing, simple drawings பண்ண போறோம். First number 1 எடுக்கலாம். ஓகேவா? Yes, we are going to start with the number 1. Yes, 1 எல்லாருக்கும் எழுத தெரியும் இல்லையா? Yes, எப்படி போடணும்? ஒரு standing line is 1 இல்லையா? Yes, ஒரு standing line. இதுதான் 1 இல்லையா? உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? Yes, இதுதான் 1. இதுல ஒரு simple drawing பண்ணலாம். நம்ம ஒரு flag போடலாம். ஓகேவா? Yes, we are going to draw a flag. Yes, our national flag. ஓகேவா? Yes, 1 போட்டுட்டு இப்படி ஒரு curve போட்டாச்சா? Yes, ரொம்ப ஈஸியா இருக்கு இல்லையா? அதுக்கப்புறமா அதுல இருந்து ஒரு straight line. ஓகேவா? அங்க இருந்து ஒரு curve. ஓகேவா? ஈஸியா இருக்கா? Yes, நம்மளோட flagல 3 கலர்ஸ் இருக்கு இல்லையா? எஸ், என்னென்ன கலர் இருக்கும்? மேல ஃபர்ஸ்ட் கலர் என்னது? ஆரஞ்சு, ஒயிட், கிரீன். 3 கலர்ஸ் இருக்கு இல்லையா? எஸ், அதுக்காக நம்ம ஒரு லைன் போடுறோம். ஓகேவா? இங்க ஆரஞ்சு, இங்க ஒயிட், இங்க கிரீன். ஓகேவா? ஆரஞ்சு, ஒயிட், கிரீன். அதுக்காக 3 கோடு போட்டுருக்கேன். ஓகேவா? 1ல ஒரு சிம்பிளா ஒரு flag. ஓகேவா? ஈஸியா இருக்கு இல்லையா? எஸ், ரொம்ப சிம்பிளா இருக்கு. இந்த மாதிரி கீழ ஒரு சின்னதா ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கலாம். ஓகேவா kids? எஸ், ஈஸியா இருக்கமா flag? எஸ், நம்ம flagல நடுவுல என்ன இருக்கு? நம்ம நேஷனல் flagல நடுவுல என்ன இருக்கு? ஒரு ரவுண்டா இப்படி ஒரு சக்கரா இருக்கும் இல்லையா? எஸ், அந்த சக்கராக்காக நடுவுல ஒரு ரவுண்ட். ஓகேவா? எஸ், இதை இப்படி டிவைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நடுவுல ஒரு சக்கரா போட்டு இப்படி டிவைட் பண்ணிக்கோங்க. எஸ், நம்மளோட நேஷனல் flag ரெடி ஆயிடுச்சு இல்லையா? எஸ், இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்க. கலர் பண்ணணும். ஓகேவா? மேல ஆரஞ்சு, white and green. Yes, our national flag is ready. ரொம்ப சிம்பிளா இருக்கு இல்லையா? Yes, next பார்க்கலாமா? Okay, kids, after 1 என்ன நம்பர் வரும்? 1 க்கு அப்புறம் what is the number? Yes, 2 இல்லையா? Yes, 2 வச்சு ஒரு drawing போடலாமா? Okay, 2 போட்டாச்சா? Yes, நமக்கு 2 தெரியும் இல்லையா? நல்லா. Yes, 2 போட்டாச்சு. அதுக்கு அப்புறம் என்ன பண்ணனும் அப்படினு பாத்தீங்கன்னா இங்க ஓபனா இருக்கு இல்லையா? அது வந்து ஒரு curve மாதிரி போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? Yes, நம்ம என்ன வரைய போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு சிக் வரைய போறோம். ஓகேவா? 2 வச்சு ஒரு சிக் வரைய போறோம். அதுக்கு இப்படி அத க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா அதுக்கு கீழ பாட்டம்ல சிக்கோட உடம்பு. ஓகேவா? எஸ், இந்த மாதிரி ஒரு கர்வ் போட்டு இந்த லைனை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? எஸ், இது சிக்கோட ஃபேஸ், இது சிக்கோட ஃபெதர்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா? எஸ், அத பாடி. ஓகேவா? எஸ், இங்க மேல என்ன இருக்கும்? கண்ணு. ஓகேவா? எஸ், அப்புறமா அதோட beak. Yes, அதோட legs. Then அதோட feathers. ஓகேவா? Then அதோட ஓகேவா? ஈஸியா இருக்கா? எஸ், ஒரு அழகான சிக் ரெடி ஆயிடுச்சு இல்லையா? எஸ், நம்பர் 2 வச்சு ஒரு அழகான சிக் போட்டாச்சு. ரொம்ப ஈஸியா இருக்கு இல்லையா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? What is the next number? The number is 3 இல்லையா? Yes, that is number 3 இல்லையா? 3 வச்சு நம்ம என்ன பார்க்கறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பைடர். எஸ், கீழ இருந்து நம்ம ஒரு ஸ்பைடர் போடலாம். ஓகேவா? 3 போட்டாச்சா? எஸ், இதுல இருந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பைடர் போட போறோம். ஓகேவா? எஸ், அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ரெண்டு சைடும் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு 8 மாதிரி தெரியுது இல்லையா? எஸ், ரெண்டு பக்கம் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸ்பைடருக்கு எவ்வளவு லெக்ஸ் இருக்கும்? 8 லெக்ஸ் இருக்கும் இல்லையா? எஸ், 8 லெக்ஸ் இருக்கும். அதுக்கு நம்ம இப்ப லெக்ஸ் போட போறோம். ஓகேவா? எஸ், ஓகேவா கிட்ஸ்? போட்டுட்டீங்களா? எஸ், ஈஸியா இருக்கா? வெறும் ஸ்ட்ரோக்ஸ் மட்டும் தான். ஓகேவா? ஸ்பைடர் மாதிரி இருக்கா? எஸ், ஸ்பைடருக்கு என்ன பண்ணலாம்?
ஸ்பைடருக்கு 8 legs இருக்கும் இல்லையா எஸ் 8 legs ஓட ஸ்பைடர் வந்து ரெடி ஆயிடுச்சு ஓகேவா எஸ் நம்பர் 3 ல இருந்து ஒரு ஸ்பைடர் போட்டாச்சு ஓகே கிட்ஸ் எஸ் நெக்ஸ்ட் நம்பர் பார்க்கலாமா நெக்ஸ்ட் இஸ் நம்பர் 4 இல்லையா எஸ் 4 ல என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா we are going to draw kite ஓகேவா எஸ் 4 போட தெரியும் இல்லையா எஸ் போடுங்க ஓகே கிட்ஸ் 4 போட்டாச்சா எஸ் அப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கு இல்லையா இது ஜாயின் பண்ணிடுங்க எஸ் பண்ணியாச்சா எஸ் இங்க இருந்து ஒரு ஸ்லாண்டிங் லைன் இங்க இருந்து ஒரு ஸ்லாண்டிங் லைன் ஓகேவா எஸ் இந்த லைன் நடுவுல இருக்க லைன் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி விடுங்க எஸ் அதே மாதிரி மேலேயும் ஜாயின் பண்ணிடுங்க ஓகேவா எஸ் ரொம்ப ஈஸியா இருக்கு இல்லையா எஸ் ஓகேவா எஸ் சூப்பர் ரெடி ஆயிடுச்சு இல்லையா இது இது த்ரெட் ஓகேவா எஸ் இது ஓகேவா இது த்ரெட் ஐஸ் போட்டுலாமா நம்ம கைட்டுக்கு ஓகேவா நம்ம கைட் ரொம்ப அழகா ரெடி ஆயிடுச்சா எஸ் திஸ் இஸ் கைட் ஃப்ரம் நம்பர் 4 ஓகேவா ஈஸியா இருக்கா போட்டுறீங்களா நீங்களும் ஓகே கிட்ஸ் நெக்ஸ்ட் இஸ் நம்பர் 5 ஓகேவா பார்க்கலாமா எப்படி போடுறதுன்னு எஸ் 5 போடுங்க 5 போட்டாச்சா எஸ் நம்பர் 5 ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பீகாக் போட போறோம் ஓகேவா எஸ் இப்போ இது கொண்டு இப்படி ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேவா பண்ணியாச்சா எஸ் பீகாக்கோட பீக் தென் எஸ் போட்டாச்சா எஸ் பீகாக்கோட ஃபெதர்ஸ் போடலாமா ஓகேவா பீகாக்கோட ஃபெதர்ஸ் போட்டாச்சா பீகாக்கோட ஃபெதர்ஸ் எப்படி இருக்கும் ரொம்ப அழகா இருக்கும் இல்லையா எஸ் பீகாக்கோட ஃபெதர்ஸ் இந்த மாதிரி இருக்கும் இல்லையா எஸ் அதே மாதிரி நம்ம போட்டுக்கலாம் போட்டாச்சா நெக்ஸ்ட் என்ன போடணும் ஐஸ் போடலாமா ஐஸ் போட்டாச்சா பீகாக்கு எஸ் நெக்ஸ்ட் என்ன போடணும் பீகாக்கோட லெக்ஸ் போடணும் இல்லையா ஓகேவா கிட்ஸ் பீகாக்கோட லெக்ஸும் போட்டாச்சு எல்லாமே போட்டாச்சு இல்லையா ஓகே சூப்பரா இருக்கா நம்மளோட பீகாக் ரொம்ப ஈஸியா இருக்கு இல்லையா எஸ் பீகாக் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இதுல எல்லாம் என்ன பண்ணணும் கலர்ஸ் போடணும் கலர்ஸ் போட்டீங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் ஓகேவா 5 அப்புறம் என்ன நம்பர்மா எஸ் this 6 இல்லையா 6 ல என்ன பண்ண போறோம் பார்க்கலாமா எஸ் ஃபர்ஸ்ட் 6 போட்டுக்கலாம் நம்ம போட்டாச்சா எஸ் 6 போட்டாச்சு இதுல என்ன பண்ண போறோம் அப்படி பார்க்கலாமா எஸ் இத ஓபன்ல இருக்கு இல்லையா இத அப்படியே அழகா ஓகே அத அழகா இப்படி க்ளோஸ் பண்ணிக்கணும் ஓகேவா எஸ் மேல ஓகே என்னன்னு புரியுதா தெரியல என்னென்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சைடுல இந்த மாதிரி போட்டுக்கணும் ஓகேவா சைடுல இந்த மாதிரி போட்டுக்கோங்க நெக்ஸ்ட் இது என்ன தெரிஞ்சுச்சா என்னது எஸ் திஸ் பியூட்டிஃபுல் ஃபிஷ் இல்லையா எஸ் கண்டுபிடிச்சிட்டீங்களா எஸ் திஸ் ஃபிஷ் ஓகேவா எஸ் திஸ் ஃபிஷ் ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சு நம்ம ஃபிஷ் ரொம்ப ஈஸியா இருக்கா போடுறதுக்கு எஸ் ரொம்ப ஈஸியா இருக்கு ஃபிஷ் எதுல இருக்கும் வாட்டர்ல தான் இருக்கும் எஸ் கொஞ்சம் வாட்டர் கொடுத்துடலாமா எஸ் திஸ் அழகான ஒரு ஃபிஷ் ரெடி ஆயிடுச்சு இல்லையா எஸ் நம்பர் 6 ல இருந்து நம்ம என்ன போட்டுருக்கோம் இட் இஸ் பியூட்டிஃபுல் ஃபிஷ் ஓகேவா ஓகே கிட்ஸ் நெக்ஸ்ட் நம்பர் பார்க்கலாமா எஸ் 6 க்கு அப்புறம் என்ன நம்பர் வரும் இஸ் 7 இல்லையா எஸ் இட் இஸ் 7 ஃபர்ஸ்ட் 7 போடலாமா ஓகேவா 7 போட்டாச்சா எஸ் இதுல என்ன பண்ண போறோம் அப்படி பாத்தீங்கன்னா ஒரு டாங்கி போட போறோம் ஓகேவா எஸ் ஒரு டாங்கி போடலாம் ஓகேவா எஸ் ஃபர்ஸ்ட் ஒரு கர்வா போட்டுக்கோங்க எஸ் ஒரு அந்த ஃபிளாட் லைன் கீழ ஒரு கர்வ் மாதிரி போட்டுக்கோங்க அதுல இருந்து கீழ கொண்டு வாங்க ஓகேவா எஸ் எஸ் கீழ ஒரு கர்வ் மாதிரி போட்டுக்கோங்க மேல ஒரு கர்வ் அப்படியே கீழ வந்து டவுன்ல வந்து கீழ வரைக்கும் ஒரு லாங் கர்வ் மாதிரி போட்டுக்கணும் ஓகேவா எஸ் இப்போ இங்க இருந்து
அது வந்து லைட்டா ஒரு கர்வ் மாதிரி போட்டுக்கணும். ரொம்ப பெருசா போட்டீங்கன்னா அசிங்கமா இருக்கும். லைட்டா ஒரு கர்வ் மாதிரி போட்டுக்கோங்க. ஓகேவா? அங்க இருந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் இதுல ஜாயின் பண்ணிடலாம். ஓகேவா கிட்ஸ்? எஸ். அப்புறமா அதோட வாய் போடலாமா? அதோட வாய் பார்த்தீங்கன்னா ஓகேவா? அதோட வாய் கொஞ்சம் பெருசா இருக்கும் இல்லையா? எஸ், அதனால இப்படி போட்டுக்கோ. ஓகேவா கிட்ஸ்? எஸ். ஓகேவா? அதோட டாங்கியோட ஹேர் இருக்கும் இல்லையா? அதுக்காக இப்படி போட்டுருக்காங்க. ஓகேவா? ஓகேவா கிட்ஸ்? போட்டீங்களா? ரொம்ப ஈஸியா இருக்கு இல்லையா? எஸ். ரெண்டு இயர் மாதிரி, ரெண்டு காது மாதிரி ரெண்டு போட்டு இந்த ஹேர் போட்டுக்கோங்க பின்னாடி. ஓகேவா? லாஸ்ட்ல என்ன இருக்கு? ஒரு டெய்ல் இருக்கும் இல்லையா டாங்கிக்கு? எஸ், ஒரு டெய்ல் போட்டுக்கோங்க. ஓகேவா? எஸ். ஓகேவா? டெய்ல் போட்டாச்சா? எஸ். இன்னும் என்ன பேலன்ஸ் இருக்கு? லெக்ஸ் இருக்கு இல்லையா? எஸ், லெக்ஸ் போடலாமா? எவ்வளவு லெக்ஸ் இருக்குமா டாங்கிக்கு? 4 லெக்ஸ் இருக்கும் இல்லையா? எஸ், நம்ம 4 லெக்ஸ் போட்டுடலாம். ஈஸியா இருக்கும். நீங்க போட்டு பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸியா வந்துடும். ஓகேவா? எஸ். போட்டாச்சா? நம்ம டாங்கி ரெடி ஆயிடுச்சா? கியூட்டா இருக்கா நம்ம டாங்கி? எஸ். நம்பர் 7ல இருந்து நம்ம ஒரு டாங்கி போட்டாச்சு. ஓகேவா கிட்ஸ்? எஸ். நெக்ஸ்ட் இஸ் நம்பர் 8. ஓகேவா? எஸ். நெக்ஸ்ட் இஸ் நம்பர் 8. 8 நம்ம எப்படி போடுவோம்? இப்படி போடுவோம் இல்லையா? எஸ். இது என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேல இருக்கிற ரவுண்ட கொஞ்சம் சின்னதா போட்டுக்கணும். ஓகேவா கிட்ஸ்? எஸ். மேல இருக்கிற ரவுண்ட கொஞ்சம் சின்னதா போட்டுக்கோங்க. ஓகேவா? எஸ். ஓகே. இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டெடி பேர் பார்க்க போறோம். ஒரு டெடி பேர் போட போறோம். டெடி பேர் பிடிக்கலையா நம்மளுக்கு? எஸ், ஒரு டெடி பேர் டிரா பண்ண போறோம். ஓகேவா? எஸ். போட்டாச்சா? எஸ், ரொம்ப ஈஸியா இருக்கும் டெடி பேர். போட்டாச்சாமா? ஓகே. ஓகேவா கிட்ஸ்? நடுவுல அதோட நோஸ் போட்டுக்கோங்க. ஓகேவா? போட்டாச்சா? எஸ். அதோட லெக்ஸ். ஓகேவா? சைடு இந்த மாதிரி அதோட லெக்ஸ் போட்டுக்கோங்க. ஓகே கிட்ஸ்? அதுக்கு 4 லெக்ஸ் இருக்கும் இல்லையாமா? எஸ், அதுக்கு 4 லெக்ஸ் போட்டாச்சு. மேல 2 கீழே 2 லெக்ஸ் போட்டாச்சு. ஓகேவா? எஸ். ஈஸியா இருக்கு இல்லையா? ஓகேவாமா? போட்டாச்சா? ரொம்ப ஈஸியா இருக்கு இல்லையா? டெடி பேர் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இல்லையா? எஸ். நம்பர் 8ல இருந்து ஒரு டெடி பேர், ஒரு அழகான டெடி பேர் போட்டாச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் இஸ் நம்பர் 9. எஸ். நெக்ஸ்ட் நம்பர் 9 ரொம்ப ஈஸியா இருக்கு இல்லையா? ஓகே. நம்பர் 9 போட்டாச்சா? எஸ், இந்த மாதிரி போட்டுக்கலாம். நம்பர் 9 போட்டதுக்கு அப்புறமா என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 9ல இருந்து விசிறி. எஸ், விசிறி நம்ம வீசுவோம் இல்லையா? எஸ், அதுதான் நம்ம போட போறோம். ஓகேவா? நம்பர் 9ல இருந்து விசிறி போடலாம். விசிறி ஹேண்ட் ஃபேன் சொல்லுவோம் இல்லையா? கரண்ட் இல்லாதப்ப நம்ம வீசுவோம் இல்லையா? எஸ், அந்த விசிறி போட போறோம். ஓகேவா? போடலாமா? நம்பர் 9 போட்டீங்கன்னா அதோட சென்டர்ல இந்த மாதிரி ஒரு டாட் வச்சுக்கோங்க. வச்சாச்சா? எஸ். அதுல இருந்து சும்மா லைன்ஸ், அங்க இருந்து லைன்ஸ் போட்டுக்கோங்க எண்ட் வரைக்கும். போட்டாச்சா? எஸ். ஓகேவா கிட்ஸ்? இந்த மாதிரி நடுவுல இருந்து போட்டு ஒரு ஃபுல்லா ஸ்டாண்டிங் லைன் மாதிரி போட்டுக்கணும். ஓகேவா? 9 போட்டு அது நடுவுல டாட் வச்சுட்டு இந்த மாதிரி ஃபுல்லா லைன்ஸ் போட்டுக்கோங்க. இதுதான் விசிறி ஹேண்ட் ஃபேன் சொல்லுவோம் இல்லையா? எஸ், ரொம்ப ஈஸியா இருக்குது இல்லையா? நம்ம என்ன பார்த்தோம் இன்னைக்கு? நம்பர் 1ல இருந்து நம்பர் 9 வரைக்கும் நம்பர்ஸ் போட்டு அதுல இருந்து எப்படி டிராயிங்ஸ் போடுறதுன்னு பார்த்தோம் இல்லையா? ரொம்ப ஈஸியா இருக்குதா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது இல்லையா? எஸ், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா நம்ம போட்டோம் இல்லையா? நீங்களும் இதே மாதிரி போட்டு கலர்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஓகேவா? நம்ம ஈஸியான டிராயிங்ஸ் எல்லாமே இன்னைக்கு கத்துக்கிட்டோம் இல்லையா? ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். ஓகேவா கிட்ஸ்? ஓகேமா? என்ஜாய் பண்ணுங்க. நல்லா அதை டிரா பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே கிட்ஸ், see you, bye.